அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். நான் ஆல்ரெடி நியூ சேவிங்ஸ் ஐடியாஸ் ஃபார் 2026 அப்படின்னு ஒரு வீடியோவில் 10 ஐடியாஸ் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது அதோட பார்ட் 2 வீடியோ தான். பட் இதில் நான் ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு ஒரு ஐடியா தான் கொடுக்க போகிறேன். பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐடியா. ப்ரிப்பேர் மீல் பிளான் ஃபார் வீக். ஏதோ புதுசாக சொல்ல போகிறேன்னு பார்த்தா இறந்து புதைத்த பழைய செய்தியவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. என்னதான் இது பழைய ஐடியாவாக இருந்தாலுமே நம்மள எத்தனை பேர் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்படி நாம் நம்மளோட வீக்குக்கு தேவைப்படக்கூடிய மீலை ஒரு பிளானாக போடும்போது அந்த மீல் பிளானுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணும்போது எக்ஸஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்கி அதனால் வேஸ்ட் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் அப்படி வீக்லி பல்க் பர்ச்சேஸாக பண்ணுறோன்னா இந்த வார சந்தை அப்படிலாம் போடுவாங்கள்ல, அப்படி போய் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிக்க முடியும். அட் த சேம் டைம் காஸ்ட்டும் கம்மியாக வாங்கிக்க முடியும். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, நாம் சமைக்கிறது கூட சூப்பராக சமைச்சிருவோம். ஆனால் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் மண்டை மூளையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். இப்படி நாம் மெனு பிளான் போட்டு சமைக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அப்புறம் இப்படி பிளான் போட்டு சமைக்கும்போது ஹோட்டல் எக்ஸ்பென்ஸை இல்லாமலேயும் ஆக்கிடலாம், ஆர் அட்லீஸ்ட் கம்மியாவது பண்ணிக்க முடியும். இதுதான் நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன மெனு பிளான். இதை வச்சு உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மெனு பிளானை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிருங்க. அப்போ தான் அவங்களும் மைண்ட் லெவலில் இதுதான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது வேணா அது வேணும், அது வேணா இது வேணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கேட்காமலும் இருப்பாங்க. என்னதான் சின்ன வயசில் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே அப்படின்னு சொல்லி கொடுத்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேயாக இருக்கக்கூடிய மண்டே தான் ஃபர்ஸ்ட் டேயாக இருக்குது. ஸோ மண்டேலேருந்தே நம்மளோட மெனு பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டே கொஞ்சம் இல்லை ரொம்பவே சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதனால் தோசை சட்னியில் உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும்னா தேங்காய் சட்னி செஞ்சுக்கோங்க. இல்லைனா எந்த சட்னி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். லஞ்சுக்கும் சிம்பிளாக சாம்பார் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. அதே சாம்பாரையே டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு இட்லி மட்டும் சுட்டுக்கிட்டால் கூட போதும் தான். அந்த சாம்பாரை வெறுமனே கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி மட்டும் போட்டு செய்யாமல் சவ் முள்ளங்கி மஞ்சள் பூசணிக்காய் இந்த மாதிரி வேறு ஏதாவது காய்கறிகளை மட்டும் போட்டு செய்யும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ராகி சேமியான்னு போட்டிருக்கேன். ராகி சேமியாவை தாளித்து சாப்பிட பிடிக்கும்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் பூ, சர்க்கரை, நெய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த சர்க்கரையை கூட நாட்டு சர்க்கரையாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லஞ்சுக்கு நான் 3 நாளுமே வெரைட்டி ரைஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்குமே சாம்பாரை செப்பரேட்டாலாம் கொடுக்க மாட்டேன். ஒயிட் ரைஸோட சாம்பாரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே ஒரே இதாக தான் பேக் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ இந்த ஒர்க்கிங் டேஸில் ஃபுல்லாக பேக் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டியூஸ்டேக்கு டொமேட்டோ ரைஸ், பாயில்டு எக், அப்புறம் கேரட் பொரியல். அப்புறம் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நைட்டுக்கு ஏதாவது ஒரு குருமா வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக் குருமா, சப்பாத்தி டியூஸ்டே நைட் டின்னருக்கு. அந்த எக் குருமாவே நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கும் வர மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணிக்கணும். அந்த எக் குருமாவுக்கு தோசையை சுட்டுட்டா பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை முடிச்சிடலாம். அப்புறம் லஞ்சுக்கு லெமன் ரைஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை ஆர் ரா பனானா ஃப்ரை, அதாவது வாழைக்காய் பொரியல். அப்புறம் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் லஞ்சுக்கு மேக்ஸிமம் கொடுத்து விட முடியல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நைட்டுக்கு மட்டன் குழம்பு, அப்புறம் இடியாப்பம் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். மட்டன் பாயான்னு கூட சொல்லலாம். அந்த மட்டன் பாயாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டா நெக்ஸ்ட் டே பூரிக்கு மட்டன் பாயாவோ அப்படி இல்லைன்னா தோசையோ சுட்டு கூட நாம் அதை பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி, பாயில்டு எக், ரைத்தா. நைட்டுக்கு அகெயின் சாம்பார் சொல்லியிருக்கேன். ஒரே சாம்பாராக வைக்காமல் இதில் சவ் சாம்பார் வைக்கிறீங்கன்னா இங்கே முள்ளங்கி சாம்பார், இல்லைனா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், இப்படி மாற்றி வச்சுக்கலாம். அந்த சாம்பாரையே நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கும் வர மாதிரி எக்ஸ்ட்ராவாக செஞ்சு அதுக்கு பொங்கல் செஞ்சுக்கலாம். அப்புறம் வடை, எந்த வடை பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உளுந்தோ இல்லை கடலை பருப்போ ரொம்ப கம்மியாக ஊற வச்சாலே போதும் தான். வடையும் சுடும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அப்புறம் எனக்கெலாம் பொங்கலுக்கு வடை இல்லாமல் கொஞ்சம் இறங்காது. எங்கள் வீட்டில் ஃப்ரைடேக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதனால் கீ ரைஸ், சிக்கன் கிரேவி, பாயில்டு எக் அண்ட் ரைத்தா இந்த மாதிரி ஸ்பெஷல் சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சு வச்சுட்டா அதே கீ ரைஸையே டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டின்னர் ஒர்க்குக்கு நமக்கு கொஞ்சம் பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் சாட்டர்டேக்கு ஸ்வீட்டாக இனிப்பு பணியாரமோ இல்லைனா இனிப்பு தோசையோ சுட்டுக்கலாம்.
இனிப்பு பிடிக்காதுன்னா நார்மலான பணியாரம், அதோட வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து ரவா தோசை தேங்காய் சட்னி, இந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். சாட்டர்டே மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் ஃபிஷ் தான் வாங்குவோம். ஸோ ஒயிட் ரைஸ், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஏதாவது ஒரு கீரை. அந்த ஃபிஷ் குழம்பையே நைட்டுக்கும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி பண்ணிக்கிட்டு இட்லியோ இல்லை சப்பாத்தியோ தோசையோ சுட்டுக்கலாம். அந்த ஃபிஷ் குழம்பையே இன்னும் எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி வச்சு சண்டே மார்னிங்க்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிஷ் குழம்பை திரும்ப திரும்ப கொதிக்க வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இடியாப்பம், தேங்காய் பால், நாட்டு சக்கரை, இந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நிறைய பேர் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டாங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சு சாப்பிட்றதுக்கு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா நாளுமே ஒரே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பழகிறது கூட உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. ஃபேக் ரெசல்யூஷனாக இல்லாமல் ஃபாலோ பண்ணுற ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. அப்புறம் முன்னாடி நாள் ஃபிஷ் வாங்கும்போதே கொஞ்சம் ப்ரானும் வாங்கிட்டு வந்து அப்போயே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே சண்டேக்கு ப்ரான் பிரியாணி, அதோட ப்ரான் ஃப்ரை, ரைத்தா, பாயில்டு எக் இப்படி பண்ணும்போது நல்லா கிராண்டாகவும் இருக்கும். சண்டேக்கு ப்ரானை முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டா சமைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி பிரியாணியோ கீ ரைஸோ செய்யும்போது நான் எப்போதுமே நைட்டுக்கும் சேர்த்தே மத்தியானம் ரெடி பண்ணி வச்சுருவேன். சண்டே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோன்னா கூட டின்னரை ஹோட்டலில் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாமல் வீட்டிலேயே பிரியாணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். இப்படி தான் ஈஸியாக ஹோட்டல் எக்ஸ்பென்ஸையும் நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். இந்த இயர் முடிய இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது. இந்த 2 வீக்ஸ் இப்படி மீல் பிளான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் நெக்ஸ்ட் இயரில் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.